என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு சித்தமானால். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மார்க்கு 1 அதிகாரம் வசனங்கள் 40 முதல் 45 வரை. சித்தமானால். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். மார்க்கு 1:40. இங்கே குஷ்டரோகி ஒருவனின் வேண்டுதலை பார்க்கிறோம். குஷ்டரோகம் என்பது ஒரு தீட்டான நோய், அருவருப்பானது, தொற்றிக்கொள்ளக்கூடியது. எனவேதான் சுத்தமாக்கும்படி வேண்டிக் கொள்கிறான். இந்த ஒரு வாக்கிய ஜபத்தில் அந்த குஷ்டரோகியின் வாஞ்சை, தேவை, தாழ்மை யாவும் மண்டி கிடக்கிறது. அதே சமயம் கிறிஸ்துவின் வல்ல ஆற்றலின் மீதுள்ள விசுவாசமும் உம்மால் ஆகும் என்பதில் வெளிப்படுகிறது. ஆண்டவரால் எல்லாம் ஆகும், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை வேதமும் அழுத்தமாய் பறைசாற்றுகின்றது. அதை குறித்த விசுவாசம் இந்த குஷ்டரோகியிடம் இருந்தாலும் மிகவும் தாழ்மையாக உமக்கு சித்தமானால் என்று கூறுகிறான். இன்று சிலர் ஆண்டவருக்கே கட்டையில் இடுகிறார் போல ஜெபிக்கிறார்களே. இயேசுவும் குஷ்டரோகியை கண்டு மனது உருகுகிறார், கையை நீட்டி தொடுகிறார். இது இயேசுவின் அன்பையும் மனதுருக்கத்தையும் தாழ்மையையும் கூட காட்டுகிறது. எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்கிறார். இயேசு தான் சந்தித்த எந்த நோயாளியானாலும் அந்த நோயாளியின் நோயை தீர்ப்பது தன் சித்தம் அல்ல என்று விலகவில்லை. நோய் தீர்க்கும் பரிகாரியாகவே இருந்திருக்கிறார். எனவே நாமும் நம்முடைய நோய்கள் யாவற்றையும் அவர் தீர்ப்பார் என்ற விசுவாசத்தோடு அவரை அணுகலாம். அவர் அன்புள்ளவர், வல்லமை உள்ளவர், எனவே நோய் நீங்கும். ஆனால் பவுல் தன் மாம்சத்தில் உள்ள முள்ளை நீக்கும்படி 3 முறை கேட்டபோதும் என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலின் பலவீனத்தை அகற்றாது விட்டுவிட்டார். அந்த முதிர்ச்சியுற்ற கிறிஸ்தவனோ தன் பலவீனத்திலே கிறிஸ்துவின் பலம் பூரணமாய் விளங்கும்படி சந்தோஷத்தோடே பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். இது ஒரு வேறுபட்ட முன்மாதிரி. பெரும்பாலும் நோய்கள் அனைத்தையும் சுகமாக்கியவராகவே இயேசுவை காண்கிறோம். குஷ்டரோகி போல சித்தமானால் சுத்தமாக்கும் என்று அவருக்கு நம்மை விட்டு கொடுப்போம். சித்தம் கொள்வார், சுத்தமாக்குவார். இறைவன் நல்லவர், வல்லவர், நமக்கு நல்லது செய்வார். இறைவன் நல்லவர், வல்லவர், நமக்கு நல்லது செய்வார். தீர்மானம்: நோய் வரும்போதெல்லாம் இயேசுவிடம் போய் சுகம் தரும்படி தாழ்மையாய் ஜெபிப்பேன்.